வாழ்த்துரை வழங்க அருட்சகோதரி லூசி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். With great respect, I invite our beloved correspondent, Reverend Sister Lucy, to share a few words with us. A pleasant good afternoon to one and all present here. Today you are celebrating the annual day of the school and also the retired function for the teachers. The school is a place where the students acquire or gain knowledge from the school. You know very well, the education is the foundation for bright future. Every harvest begins with a seed of knowledge. So, students, enjoy your school life. At the same time, you concentrate in your studies. By studying only, you will acquire the knowledge, skills, develop the overall personalities and attitudes. Now I will give you some points to the children. Children, I want to give 3 points for you. First point, that is eat well. Why I am saying eat well? Because nowadays the mother, she is very busy with their work. So she prepared somewhat food, or weekend we are going to the hotels and buy junk food or a fried food, that it is affected for your health. Not now but in future. So please parents, avoid that junk food and that fried items. Don't give to your children. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போ nowadays the obesity அப்படிங்கிறது குழந்தைகளிடம் அதிகமாக காணப்படுகின்ற ஒரு விதமான நோய். டாக்டர்ஸே சொல்லுவாங்க ஒபேசிட்டி குழந்தைகளுக்கு அதிகமாக வருகின்றது. ஏன் அதிகமாக வருது அப்படிங்கிற போது குழந்தைங்க இப்போ விளையாட மறந்துட்டாங்க. அந்த காலத்துலலாம் பிடி பீரியட் அப்படின்னோம்னா குழந்தைங்க அவ்வளோ ரஷ் பண்ணி ஓடுவாங்க. இந்த காலத்தில் குழந்தைங்க வந்துட்டு விளையாடுறதுக்கு விருப்பறது கிடையாது. நம்ம sometime we are not encouraging the students to play. ஏன் அவங்க விளையாடுறது கிடையாது? நெக்ஸ்ட் கொஸ்டின், why they are not at all playing? ஏன்னா உங்களுக்கே தெரியும், செல்ஃபோன் கையில் வந்துடுச்சு. செல்ஃபோன் கையில் வருகிற போது நம்ம வீடுகளில் ஒரு செல்ஃபோன் இல்லை, ஆளுக்கு ஒரு செல்ஃபோன் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் கையிலையும் செல்ஃபோன் இருக்குது. பிஃபோர் கொரோனா the government restricted the cell phone, don't use to the cell phone, don't give it to the cell phone to the students. But after the corona, during the corona period, they allowed to take the class. But after the corona period, that is 2022 afterwards, each and every student, they have that cell phone in their hands. They are used. நம்ம பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா, அவங்க நிறைய படிக்கிறாங்க, செல்லு யூஸ் பண்ணி படிச்சுட்டு இருக்கிறாங்க, யூடியூப்பில் பார்த்து படிக்கிறாங்க. சி நெவர் பிலீவ் இன் தட் திங். ஏன்னா அவங்க குழந்தைங்க இப்போ ஸ்கூலுக்கு வந்துட்டுருக்காங்க, ரெகுலர் ஸ்கூல் ஆரம்பிச்சிடுச்சு, ரெகுலராக பாடம் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு டைம் பத்தாது படிக்கிறதுக்கு. ஆனால் உங்கள் குழந்தைகள் என்ன சொல்லுவாங்கன்னா, அம்மா எனக்கு டவுட் இருக்குது, அதனால் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கொஞ்சம் பேசணும், அம்மா நான் இன்னைக்கு லீவ் எடுத்துட்டேன், என்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட கொஞ்சம் கன்சல்ட் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. ப்ளீஸ் டோன்ட் அலவ் யுவர் சில்ட்ரன். ஒரு சில பேரண்ட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பாங்க, என்ன பார்க்குறான் என்ன செய்கிறான்னு சொல்லிட்டு. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் வந்துட்டு நம்ம கவனிக்க மாட்டோம். பிகாஸ் வி ஆர் பிஸியாக இருந்துகிட்ருக்கோம். அம்மாவுக்கு வந்துட்டு ஈவினிங் வந்தோடனே நிறைய வேலைகள் இருக்கும், அப்பாங்களும் அதே மாதிரி தான். நான் போன மாதத்தில் ட்ரெயினில் வந்துட்டு இருக்கிற போது ஒரு சின்ன குழந்தை என் பக்கத்தில் உட்காந்துருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அண்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தை, வேறு ஸ்கூலில் படிக்கிற குழந்தை. அப்போ நான் செல்ஃபோன் எடுத்து ஏதோ பார்க்குறக்கு போது உடனே அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தை என் பக்கத்தில் வந்துட்டு, சிஸ்டர் நீங்கள் கேம் விளையாடுவீங்களா? பட் அது எனக்கு சிஸ்டர்னு தெரியாது, ஆண்டி நீங்கள் கேம் விளையாடுவீங்களான்னு கேட்டுச்சு. நான் சொன்னேன், எனக்கு கேம் எல்லாம் இருக்கிறது தெரியாதுப்பா,
எனக்கு அது பழக்கம் இல்லைன்னு சொல்லும்போது, உங்களுக்கு தெரியுமா நான் கேம் விளையாடுவேன். நான் கேட்டேன், உங்கள் அப்பா அம்மா வந்து உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்குறபோது, எங்கள் அப்பா திட்டுவார், அம்மா திட்டுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் கேட்டேன், உங்களுக்கு எப்படி செல்ஃபோன் கிடைக்குது? எங்கள் அப்பா அம்மா தூங்குனதுக்கப்புறம் நான் போய் அழுங்காமல் தூக்கிட்டு வந்துடுவேன். செல்ஃபோனை தூக்கிட்டு வந்து என்ன செய்வேன், நானும் எங்கள் அக்காவும் சேர்ந்து விளையாடுவோம். அப்புறம் கொண்டு போய் மறுபடியும் இருந்த இடத்துல வச்சுட்டு வந்து நாங்கள் படுத்துக்குவோம். See the students' knowledge. பார்த்தீங்களா நம்ம எப்படி ஏமாந்து போகிறோம்னு சொல்லிட்டு. இதை நான் தவறாக சொல்லலை, நம்ம குழந்தைங்க வந்துட்டு அதுக்கு கொஞ்சம் பழகிட்டாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா ஒரு காலத்தில் இப்போ நம்ம ரீசெண்டாக பார்க்குற போது அந்த செல்ஃபோனால் வருகின்ற விளைவுகள் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பெற்றோர்களும் நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். உங்கள் பிள்ளைகள் வளர வளர அவர்களுடைய எண்ணங்கள் மாறுபடும். ஏன்னா வளரும் பருவத்தில் அவங்க காலடி எடுத்து வைக்கின்ற போது அவர்கள் எண்ணங்கள் மாறுபடும். அவர்கள் எதையும் பார்க்குறாங்க, என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் வாட்ச் பண்ணணும். ரெண்டாவது, அவங்க மெசேஜ் அனுப்புகிறாங்க, யாருக்கு அனுப்புகிறாங்க, எங்கேருந்து வரதும் நீங்கள் கவனிக்கணும். ஏன்னா your students are crossing that 5th standard. Those who are going to the 6th standard, better you have to watch them. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல அது முடிச்சுட்டேன். செகண்ட் பாயிண்ட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஈட் வெல் சொல்லிட்டேன். செகண்ட் பாயிண்ட் ஸ்லீப் வெல். நான் அதுக்கு தான் இந்த இன்சிடென்ட் சொன்னேன். அம்மா அப்பா தூங்கினதுக்கப்புறம் நாங்கள் செல்ஃபோன் எடுத்துகிட்டு வருவோம். நிறைய பெரிய குழந்தைகள் எல்லாம் உங்கள் வீட்டில் இருப்பாங்க. 7th 8th 9th 10th படிக்கிற குழந்தைகள் இருப்பாங்க. அவர்கள் கையில் செல்ஃபோன் இருப்பது தவறு. அந்த செல்ஃபோன் அதிகமாக பயன்படுத்துகின்ற போது பிரெயின் செல் வந்து என்னாகுது, டெட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இறந்து போயிடும். பிரெயின் இருக்கிற செல்லை இறந்து போகுது அப்படின்னம்னா நம்முடைய பிரெயின் எப்படி வேலை செய்யும்? டாக்டர் அது உண்மைதானா? சரியா? அது உண்மைதான். அதுக்கு டெட் ராட் அப்படின்னு வேறு பேரெல்லாம் கொடுத்து யூடியூப்பில் வந்துட்டுருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், பிக்சர்ஸ் போட்டு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. டெட் ராட் அதாவது செடி காஞ்சு போனால் வறட்சி ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்றுமே செய்ய முடியாது. அதுபோல் நம்முடைய பிரெயின் வறட்சி ஆகி போயிடும். அதுக்கப்புறம் அங்கேருந்து என்ன பயன் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஏன்னா நம்ம குழந்தைகள் எல்லாமே படித்து பெரியவங்களாகணும் நம்ம கனவு கண்டுட்டு இருக்கின்ற போது அந்த செல்ஃபோன் எவ்வளவு வந்துட்டு அவங்களுக்கு தடையாக இருக்கிறது.